தருமபுரியில வந்து பின்தாங்கி மாவட்டம்னு சொல்றது வந்து முற்றிலும் தவறுங்க. தருமபுரியில வந்து பயங்கரமான போராட்டம் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து அந்த மேல்கோட்டை வந்து இங்க தருமபுரிக்கு கொடுத்தாகணும். தருமபுரிக்கு வந்து ஏகப்பட்ட கெட்டதுகள் நடந்துடுச்சுங்க. அது எப்படி நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு அரசாங்கம் தாங்க காரணம். சேமிப்பு திட்டம் பாத்தீங்களா, மழை தண்ணி என்னைக்கோ கொஞ்சம் பெய்யுது, அந்த மழைக்கு வந்து தொட்டி கட்டி வைக்கணும், நீ பணம் செலவு பண்ணணும், நீ அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாம் வேஸ்ட்டுங்க. 2 கோடி 5 கோடி 10 கோடி 50 கோடி கூட கொடுத்து படிக்க வச்சு தயாரா இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டாக்க, என் புள்ள டாக்டர். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களோட பேரு? என் பேர் ஜீவாங்க. என்ன ஒர்க் பண்றீங்க? நான் பில்டிங் கான்ட்ராக்டுங்க, தார் ரோடு அந்த இது பில்டிங் எல்லாம் கான்ட்ராக்டுங்க. நான் பூரிக்கு வந்து மேஸ்திரி வேலைங்க. இந்த பில்டிங் வீடு எல்லாம் கட்டி கொடுக்கறது செய்யறது அந்த மாதிரி வேலை செய்யறேங்க. சொந்த ஊர் எது? இங்க தருமபுரிங்க. தருமபுரி மதிவன்பாளையங்க. மதிவன்பாளையம் 1வது வார்டு, நகரவாத்துல இருக்குங்க. 1வது வார்டு. அதாவது தமிழ்நாட்டிலே வந்து பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னா அது வந்து தருமபுரி மாவட்டம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வுல வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது உண்மையா? இல்லைங்க, தருமபுரி மாவட்டம் வந்து பின்தாங்கி மாவட்டம்ன்றது ஒரு வகையில தவறான விஷயங்க. தருமபுரி மாவட்டம் வந்து இதுல வந்து விளைச்சல், உழைப்பாளிங்க, நல்லா அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, நல்லா கல்வி எல்லாருமே இருக்காங்க. ஆனா வந்து தருமபுரியில வந்து பின்தாங்கி மாவட்டம்னு சொல்றது வந்து முற்றிலும் தவறுங்க. மக்களுடைய உழைப்பு, மக்களுடைய சிந்தனைகள், அறிவுகள், அவங்களுடைய கூர்மைகள்லாம் வந்து நல்ல ஒரு பலன் இருக்குங்க. ஆனா அந்த பலனை வந்து அரசாங்கத்துல வந்து அரசியல் நீதியா வந்து தட்டி பறிக்கிறாங்க. அவ்வளவுதான், அரசியல் நீதியா வந்து தட்டி பறிக்கிறாங்க. அது எப்படி தட்டி பறிக்கிறாங்கன்னு சொன்னாங்க வந்து, இப்ப வந்து தருமபுரியில வந்து இங்க ஒரு கோர்ட் இருந்ததுங்க. கோர்ட் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துல வந்து இங்க வந்து பஸ் விட்டு இறங்கினாங்கன்னா டக்குன்னு வந்து அப்பாவிங்க வந்து இந்த நடக்க முடியாதவங்க, இந்த பஸ்ஸுக்கு காசு இல்லாதவங்க இன்னும் இருக்காங்க. இன்னும் நம்ம நடந்தே கொஞ்சம் தூரம் போயிட்டு நடந்து போயிட்டு நம்ம அந்த காசு இருந்துச்சுன்னா ஏதோ டீ சாப்பிடலாம், இல்ல ஏதோ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், ஏதோ ஒரு வடை ஏதோ ஒரு போண்டா வாங்கி தரலாம் அப்படின்ட்டுலாம் வாழக்கூடியவங்க அதுவும் இல்லாம வாழ்றவங்களும் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல அந்த கோர்ட் இருந்ததுங்க. ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போடுறது கரெக்டுங்க, அந்த கோட்டை வந்ததும் கரெக்டுங்க. ஆனா இப்போ வந்து நான் என்னாச்சுன்னா, கோட்டை தூக்கிட்டு போய் அதை வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல கொண்டு போய் காட்டுலக்குமே போட்டிருக்காங்க. அந்த கோட்டை போட்டிருக்காங்க. இங்க வந்து ஜப் ஜெயில்னு ஒண்ணு வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த ஜப் ஜெயில வந்து பின்னார ரோட்ல வந்து போட்டிருக்காங்க. காவல்துறை அந்த சிறைசாலை பின்னார ரோட்ல போட்டிருக்காங்க. பின்னார ரோட்ல போட்டுக்கிறதுக்கு வந்து பஸ் சர்வீஸோ அல்லது வந்து டவுன் ஒட்டியோனாக்க இது ஒட்டி இருக்குங்க, சிறைசாலை ஒட்டி இருக்கு. ஆனா கோட்டை வந்து ஒட்டி இருக்கானாக்க கோட்டை நீதிமன்றம் வந்து ஒட்டி இல்லைங்க. அது வந்து ரொம்ப காட்டுல இருக்குதுங்க. அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பஸ் மட்டும் தான் போகும். அதுவும் வந்து கவர்மெண்ட்ல வந்து டவுன் பஸ் மட்டும் தான் போகும். அங்க வேற எந்த வண்டியும் போகாது. ஒரு அர்ஜென்ட், ஒரு ஆத்திரம், அல்லது திடீர்னு வந்து ஒரு மயக்கம் போட்டு விடுறாங்க, இல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, இல்ல வந்து வயசானவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு தண்ணி வேணும்னாக்கா அங்கெல்லாம் கிடைக்காதுங்க. அது வந்து அந்த மாதிரி அது ஒரு தீவு மாதிரி கொண்டு போய் வச்சிருக்காங்க. எங்க அந்த கோட்டை கொண்டு போய் வச்சிருக்காங்க. இது வந்து வக்கீலுங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தடவை வந்து கிருஷ்ணகிரி கோர்ட்ல வந்து உயர் நீதிமன்றம் ஒண்ணு வந்துச்சுங்க. அந்த நீதிமன்றத்துக்கு வந்து தருமபுரியில வந்து பயங்கரமான போராட்டம் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து அந்த மேல்கோட்டை வந்து இங்க தருமபுரிக்கே கொடுத்தாகணும்னு சொல்லி எகோப்பட்ட போராட்டம் பண்ணாங்க வக்கீலுங்க. அந்த போராட்டம் பண்ணி தருமபுரிக்கு வாங்கிட்டாங்க. அதை வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த கோட்டை கொண்டு போனதுனால வந்து வக்கீலுங்க வந்து எதுவுமே கண்டுக்கல. என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கண்டுக்கல எனக்கு தெரியாது. ஆனா வந்து கண்டுக்கலன்றதான் என்னுடைய கோரிக்கை. இந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு வந்து இப்போ வந்து இங்க மக்கள் போகணும்னா, இப்போ வந்து பாப்பாரப்பட்டியோ அல்லது அரூரோ மொரப்பூரோ ஊத்தங்கரையோ இந்த மாதிரி வரணும்னாக்க அதை வந்து இங்க தருமபுரியில வந்து இறங்கி திரும்ப வந்து அந்த பஸ் அந்த குறிப்பிட்ட பஸ் மட்டும் வந்து எதிர்பார்த்து அப்புறம் வந்து கோர்ட்டுக்கு போகணும். அந்த டைம் மிஸ் ஆயிடுச்சுனாக்கா அவன் கோர்ட்டுக்கு போறதுக்கு முடியாது. அந்த நேரத்துக்கு வந்து ஜட்ஜி வந்து அந்த கேஸ் கேட்ட கூப்பிடுவாரு. கேஸ் கேட்ட கூப்பிட்ட வந்து அவன் வரல அப்படின்னு எஸ்பாட்டி பண்ணிடுவாரு. எஸ்பாட்டி வந்து 3 முறை எஸ்பாட்டி ஆச்சுனாக்கா அந்த கேஸ் க்ளோஸ். திருப்பி வந்து இவங்க உள்ள போக முடியாது. ஏன்னா கேஸ் அவுட் ஆயிடும். சொத்தை தோத்துருவாங்க. சொத்தோ அல்லது வந்து எல்லா வழக்குமே முடிஞ்சிடும்.
அதனால வந்து இப்ப வந்து அந்த கோட்டை வந்து இங்க தர்மபுரியில வந்து இல்லாதனால தர்மபுரிக்கு வந்து ஏகப்பட்ட கெடுதலுங்க, ஏகப்பட்ட வந்து கெட்டது. இதனாலதான் பின்தங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமாங்க, அதாவது தருமபுரிக்கு வந்து ஏகப்பட்ட கெட்டதுகள் நடந்துச்சுங்க. அது எப்படி நடந்ததுக்கு காரணம் என்னன்னாக்க இதுக்கு அரசாங்கம் தாங்க காரணம். கோட்டை வந்து இங்க இருந்தாக்க தருமபுரி மக்கள் வந்து காசு மிச்சாவும் அவங்களுடைய நேரங்கள் மிச்சாவும் அவங்க போய் விவசாயம் வந்து பண்ணுவாங்க. விவசாயம் செஞ்சாங்கன்னா வந்து அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் ஈட்டி எடுப்பாங்க. அப்ப வந்து வளர்ச்சி அடையும். போய் மாடை பார்ப்பாங்க, மாட்டுக்கு என்ன பில்லுகள் எடுத்து போடுவாங்க, இல்ல வந்து ஒரு விதை நடுவாங்க, இல்ல ஒரு அறுப்பு அறுப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா இப்போ வந்து என்னன்னாக்க கோட்டுக்குன்னு போனாக்க அங்க வந்து கோட்டுக்கு போனாக்க வாய்தான் தான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம். ஏன்னா என் கேஸே கூட வந்து ஒரு 25-30 வருஷமா வந்து கேஸ்ல ஓடிட்டு இருக்குது. அப்ப 30 வருஷமா வந்து ஒரு மனிதன் வந்து அவனுடைய உழைப்பு, அவனுடைய பஸ் ஃபேர், அவனுடைய பெட்ரோல் செலவு, அவன் சாப்பாடு செலவு இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாக்க வந்து பயங்கரமா 30 வருஷத்துக்கு வந்து கணக்கு போட்டா ஒரு நாள் அதை வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு வந்து ஒரு 500 ரூபாய் செலவு வச்சுக்கிட்டா கூட அதை வந்து 30 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க என்ன ஆச்சு. அந்த அந்த 30 வருஷத்துக்கு வந்து எத்தனையோ பல லட்சம் ஆச்சு. அந்த பல லட்சம் ரூபாய் நம்ம வந்து விரயம் பண்ணி தான் நம்ம அந்த கேஸை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால வந்து கேஸை பார்த்தோம். அதை வந்து கேஸ்ன்றது வந்துங்க ஒரு கவுத்து மேல நடக்கக்கூடிய ஒரு பூனை மாதிரிங்க. அந்த பூனை வந்து இந்த பக்கம் குதிக்குதா இல்ல அந்த பக்கம் குதிக்குதான்றது தெரியாதுங்க. நம்ம பக்கம் குதிச்சாதான் நம்ம ஜெயிச்சும் பாரு, அவங்க பக்கம் குதிச்சா அது அவங்க ஜெயிச்சும் பாரு. அப்போ வந்து அந்த அதையும் ஒரு நிர்ணயம் இல்லாத ஒரு செலவு, நிர்ணயம் இல்லாத ஒரு மன உடைச்சல், ஒரு வேதனை. அதை வந்து நாட்டுல வந்து அதை வந்து வளர்ச்சிக்கு உண்டான விவசாயத்தை பண்ண முடியல, ஒரு மாடு ஆடை பார்க்க முடியல, ஒரு வந்து பெத்த பிள்ளைங்களை போய் பார்க்க முடியல, ஒரு சொந்த பந்தத்தை பார்க்க முடியல. ஒரு சாவானா கூட கோட்டுக்குனாக்கா அன்னைக்கு போய் தாங்க ஆகணும். என்ன போகாமலாம் இருக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து கோட்டை வந்து தருமபுரியில இருந்தா ரொம்ப சிறுமா செங்காரமா நல்லா இருக்குங்க. தருமபுரி வளர்ச்சிக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு நல்ல காரியங்க. ஆனா வந்து பெரிய பெரிய கெட்ட காரியம் பண்ணிட்டாங்க. இது என்ன, இது வந்து வக்கீலுங்கள்ல இருந்து மந்திரிகள்ல இருந்து அப்ப வந்து அதிமுக ஆட்சி தாங்க அரசுல இருந்தது. என்னன்னா அவங்கள வந்து குறை சொல்லல. அதிமுக ஆட்சியில வந்து யோகாப்பட்ட திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தாலி தங்கம் கொடுத்துருக்காங்க, என்னமோ எதுவோ பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து இந்த கோட்டை கொண்டு போய் அங்க போட்டாங்க பாருங்க, அந்த மந்திரி வந்து உண்மையை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆளுங்க. என்ன, இந்த கோட்டை கொண்டு போய் மக்களுக்கு எது தேவையோ அதை கொண்டு போய் வந்து காட்டுக்கு போய் போட்டாரு பாருங்க, அவரு ரொம்ப நல்லவருங்க. ஏன்னா அந்த அந்த நல்ல காட்டத்தை செஞ்சுட்டாருங்க. அதனால தாங்க வந்து பின்தாங்கி போகுது. இது மட்டும் இல்லைங்க. இப்போ வந்து இந்த ஜப் ஜெயில் இருக்குதுனாக்க இங்கதான் இருக்கு. ஜப் ஜெயில வந்து கரெக்டா வந்து இங்க போட்டது இந்த ஜப் ஜெயில தூக்கி அங்க போட்டுருக்கலாம் இல்ல, சிறைசாலை தூக்கி அங்க போட்டு காட்டு போட்டுருக்கலாம் இல்ல, அதை வந்து இதை தூக்கி அங்க போட்டுட்டு அந்த கோட்டை தூக்கி இங்க போட்டுருக்கலாம் இல்ல. மெயின்ல மக்கள் வந்து வருவாங்க போவாங்க ஓடுவாங்க ஓடிடுவாங்கல்ல. சரி, நான் இப்போ தர்மபுரியோட வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன என்ன சொல்வீங்க? அப்ப நீங்க அந்த கோட்டை தான் திருப்பி இங்க மாத்தணும்னு சொல்றீங்க? இல்ல, கோட்டை மட்டும் இல்லைங்க. தர்மபுரியில வந்து ராமக்காயேரின்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த ராமக்காயேரி பூரா கம்ப்ளீட்டா தூர்வாரணுங்க. அந்த ராமக்காயேரியில வந்து உள்ள களிமண், அதை வந்து டவுன்ல இருக்கக்கூடிய எல்லா கஜாடங்களும் பேப்பர்ல இருந்து அழுக்குங்கள்ல இருந்து மண்ணுங்கள்ல இருந்து எல்லாமே மழை பெஞ்சு அடிச்சுட்டு போய் சேருங்க. அந்த இதை வந்து தூர்வாரணும்னாக்க கவர்மெண்ட் தூர் வாராது. அந்த இருக்கக்கூடிய களிமண்ணுங்களை வந்து மக்கள் வந்து எடுத்துன்னு போய் விவசாயத்துக்கு போடுவாங்க. அந்த விவசாயத்துக்கு போட்டு அதை வந்து விளைவாங்க. அந்த களிமண்ணை வந்து எடுக்கிறதுக்கு தடை செஞ்சிருக்காங்க எங்க அரசாங்கம். களிமண் எடுக்கக்கூடாது, அது நுரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்க, களிமண் எடுக்கக்கூடாது நுரம் எடுக்கக்கூடாதுன்றாங்க, ரைட்டு. அது வந்து அரசாங்கம் சொல்லுது. சரி, இப்போ வந்து இந்த குடிநீர் வந்து அதை வந்து மழை நீர் வந்து நம்ம சேமிக்கணும், சேமிச்சாதான் வந்து உனக்கு வீட்டு வரி தருவேன், சேமிச்சாதான் உனக்கு அரசாங்கனுடைய சலுகை தருவேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னும் போது ரவரவ தொட்டி கட்டி வந்து அரசாங்கனுடைய சலுகை தரன்றாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய தொட்டி, பல ஏக்கராவில் இருக்குல்ல, அதுல தூர்வானாக்க அந்த தண்ணி பூரா அங்க போய் சேமிக்கல. அந்த தண்ணி சேமிச்சாக்க அந்த தண்ணியை வச்சு இப்போ வந்து எல்லாம் பூமியில எல்லாம் தண்ணி ஊறும். அதை வந்து பூமியில வந்து நிறைய நீர் ஊற்று கிடைக்கும். நிறைய வந்து பாசனத்துக்கு வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுப்பாங்க. நிறைய வளர்ச்சி அடையும் இல்லைங்க. அது வந்து இது ஒரு வகையில பெரிய ஆபத்தான சமாச்சாரம். இதே அந்த ஏழுகிற மண்ணு வல்ல சொல்லி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏழுகிற மண்ணை வள சொல்லி விடலாக்க அது வேஸ்ட்டுங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த சேமிப்பு திட்டம் பார்த்தீங்களா, மழை தண்ணி என்னைக்கோ கொஞ்சம் பெய்யுது, அந்த மழைக்கு வந்து தொட்டி கட்டி வைக்கணும், நீ பணம் செலவு பண்ணணும், நீ அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். அது வந்து இந்த குட்டைகளை தூர்வாரலாம்,
ஏரியில தூர்வாரலாம், குட்டையில இருக்கக்கூடிய மண்ணுங்களை எங்க எடுத்துட்டு போறான்? ஒரு விவசாயி தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. அவன் வந்து அந்த விவசாயத்துல வந்து விளையக்கூடிய பொருள் தான் வந்து இன்னைக்கு எல்லாருமேங்க, நாடு இன்னி கலெக்டர் எல்லாருமே, சிஎம் எல்லாமே சாப்பிட போறது அந்த விவசாயி தான். ஆனா அந்த விவசாயிக்கு வந்து மண்ணு ஏர்ல இருந்து எடுத்துட்டு போய் அவன் வந்து அந்த மண்ணை போட்டு இயற்கை உரமா பண்ணி அவன் வந்து விளையக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்கு இந்த அரசாங்கம். இதெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சதெல்லாம் அந்த மந்திரி ஆகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், எல்லாமே கிட்டுங்க. இப்ப இதெல்லாம் எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு புரியாதா? ஆனா வந்து ஒவ்வொரு அரசியல்வாதியும் வராங்க, வந்த உடனே நான் தான் விவசாயி அப்படின்னு காலட்டு தூக்கி விடுறாங்க, பச்சை துண்டு போட்டுக்கிறாங்க, என்ன கொடியை போடுறாங்க, கோஷம் போடுறாங்க, மண்டவோட வச்சுக்கிறாங்க, போய் டெல்லி எல்லாம் போய் போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் தெரியாதாங்க? இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் கேட்கணும் இல்ல, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பொக்ஷுங்க. இதெல்லாம் கேட்கணுங்க. மக்களுக்கு என்ன தேவையானதோ அது கேட்கணும். யாரு கேட்கணும்? நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ கேட்கணும், எம்பி கேட்கணும். அவங்க வந்து எம்எல்ஏ எம்பிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலமைச்சர் கேட்கணும், பார்வையிடணும். அவங்க முதலமைச்சர்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர் கேட்கணும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு கடமை இருக்குங்க. கடமை தவறி நடக்கக்கூடிய நாடு. அதனாலதான் வந்து நிறைய இடத்துல வந்து தருமபுரி மாவட்டம் மட்டும் இல்லைங்க, அதை வந்து இந்தியா முழுக்குமே, தமிழ்நாடு முழுக்குமே வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்குங்க. இது இங்க இந்த சூழ்நிலையில தான் மெட்ராஸ்ல வந்து வெள்ளம் வந்தாக்க தண்ணி வந்து அங்கங்க நிக்க காரணம். இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி வராங்கனாக்க அவங்களுக்கு தேவையான ஆளுங்க பூரா ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏரிய பூரா வந்து பட்டா கொடுத்துறது. அவங்க பூரா எல்லாம் வீடு கட்டிடுறாங்க, டிச்சு பூரா வந்து எல்லாம் அடை கட்டிடுறாங்க. அடை கட்டிட்டு பின்னாடி வந்து ஏன்னா எங்க போவோம் தண்ணி? அப்புறம் வந்து ஐயோ குத்துது, எனக்கு கொடியுது, ஐயோ என் வீட்டுல வெள்ளம் வந்துச்சு, என்னோட பிள்ளை அடிச்சு போச்சு, சோறு இல்லையா, என்னோட பிள்ளைக்கு பால் இல்லையானாக்க பாலும் காது, சோறும் காது, எதுவும் காது. எது இயற்கை அது உள்ள நுழைஞ்சா. இயற்கையெல்லாம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இயற்கைக்கு தகுந்த மாதிரி தாங்க நாம போகணும். இப்போ ஒண்ணு இல்லைங்க, ஒரு உதாரணத்துக்கு நம்ம கால் இருக்குன்னா ஒருத்தர் வந்து 7 இன்ச்சுக்குது, 8 இன்ச்சுக்குது, 10 இன்ச்சுக்குது, 12 இன்ச்சுக்குது. ஆனா அவங்களுடைய அளவுப்படி தாங்க நம்ம சப்பல் தைக்கணும். அதை விட்டு வந்து சும்மா குட்டை செப்பல் வச்சு எனக்கு வந்து காலெல்லாம் இருக்குதுன்னா அறுக்கத்தாங்க செய்யும். அது யார் போடணும்? அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செருப்பு வாங்கி தரேங்கன்னு வச்சுங்க. இப்ப வந்து நமக்கு வந்து தாய் தொகுப்பு மாதிரிங்க அரசாங்கம், நாம குழந்தைங்களுக்கு செருப்பு வாங்கி தரேங்க. அதை வந்து செருப்பு வாங்கி தரும் போது குழந்தைங்களுக்கு நாம தான் அப்பா அம்மா. அதுக்கு வந்து கரெக்டான நம்ம சப்பல் வாங்கி தந்தோம்னா தான் அதுக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதை விட்டு அதே மாதிரிதான் வந்து நமக்கு வந்து தேவையான இடத்துல வந்து வீடு வேணும், தேவையான இடத்துல வந்து குளம் வேணும், தேவையான இடத்துல வந்து குளத்துல தூர் வாரணும், தேவையான இடத்துல வந்து நம்ம வந்து அதனுடைய அதிகாரப்பூர்வமான வந்து அரசனுடைய இது வந்து செயல்படணும் அப்படின்னு பண்ணுங்க. அரசனுடைய இதுல வந்து காட்டுக்கு போய் போட்டாங்க, இங்க போய் போட்டாங்க, எல்லாம் ஒவ்வொரு பணங்க. எந்த மந்திரி வந்தாலும் பணம் கொடுத்தா காட்டுல இல்ல, என்ன கண்ணி தீவிலே போய் போடுவாங்க கோர்ட்டை. என்ன இதெல்லாம் நாடு? சரிதான், நீங்க சொன்னது சரிதான். நான் வந்து எந்த அரசுலயும் நான் தாக்கலாம் பேசலைங்க, என்ன எந்த அரசுலயும் நான் தூக்கியும் பேசலைங்க. என்ன நான் வந்து என்னன்னாக்க அதை வந்து பொதுமக்களுக்கு வந்து என்ன நன்மையோ பொதுமக்களா நினைச்சு பேசுறேன். எந்த அரசுலையும் நான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இங்க நடக்கக்கூடிய இது வந்து கொஞ்சம் கூட சரியில்லைங்க. என்ன இது வந்து ஒருவேளை வந்து மோடியை அங்க தமிழ்நாட்டுல வந்தாக்க ஒருவேளை இதெல்லாம் நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை மக்களுங்களுக்கு உருவாயிட்டு இருக்குது. ஆனா வந்து இங்க வராரோ வரலையோன்னு தெரியாதுங்க. இன்னொன்னு வந்து நீட் தேர்வு இருக்குங்க. நீட் தேர்வுன்றது வந்து முன்ன வந்து ஒவ்வொரு மந்திரிகளும் வந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய் வந்து வசூல் பண்றாங்க. அந்த நீட் தேர்வுல வசூல் பண்றாங்க. இல்ல நீட் தேர்வுல இல்ல, காலேஜ்ல வசூல் பண்றாங்க. இப்போ வந்து நீங்க வந்து எந்த காலேஜ் எடுத்துக்கினா சரிங்க, மெடிக்கல்ல இருந்து எல்லாத்தையுமே லோ காலேஜ் கூட எடுத்துக்கினாக்க பணம் வசூல் பண்றாங்க. அது வந்து இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா அதுல வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு தலைவலி அப்படின்னு நம்ம குழந்தையோ இல்லை நாமளோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போகும்போது வந்து என்ன பண்றாங்க, பாடியா வந்து வெளியே அனுப்புறாங்க. பாடியா வெளியே அனுப்புறதுக்கு என்ன காரணம்? தொழில் தெரியாத தொழில் செஞ்சதுனால தான் பாடியா வெளியே வருது இல்லைங்களா? இப்ப நல்லா போற மனுஷன் அப்படியே இருந்துட்டா கூட உயிர் பழிச்சுக்குவான். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு தலைவலின்னு போய் பணமா வெளியே வரான். என்ன காரணம்? அவங்களுடைய பராமரிப்பு சரியில்லை அப்படின்றதுக்காக தான். அதுக்காக தான் மோடி ஐயா வந்து என்ன பண்ணாரு, நீட் தேர்வு விட்டாரு. நல்ல தரமான ஆளு மட்டும் தான் வந்து வைத்தியம் பண்ணணும், தரமான ஆளு மட்டும் தான் வந்து கலெக்டர் ஆகணும், தரமான ஆளு தான் எஸ்பி ஆகணும், தலைமை எல்லாமே இருக்கணும்னு சொல்லி அவருடைய கோரிக்கை. என்ன அது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது. அவர் கோரிக்கை வந்து நல்லது கெட்டதா எனக்கு தெரியாது. ஆனா வந்து பொதுமக்கள் வந்து அதை ஏத்துக்கிறாங்க.
ஆனா இங்க உள்ள அரசியல்வாதி என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் பயங்கரமான காலேஜ் இருக்குதுங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு படிக்க வைக்கணும் வந்து 2 கோடி 5 கோடி 10 கோடி 50 கோடி கூட கொடுத்து படிக்க வைத்து தயாரா இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டாக்க என் புள்ள டாக்டர் அப்படின்னு. ஆனா அவன் புள்ள வந்து மார்க் வாங்கியிருக்கானுங்க, மார்க் ஒருபோதும் இல்லை. இப்போ 1000 மார்க்னு வச்சுங்க, ஒரு வந்து 500 மார்க் ஒரு பாஸ் மார்க் வாங்கினா போதும், அவன் புள்ள டாக்டர். அவன் புள்ள டாக்டரோட இருந்தா கூட பரவாயில்ல, எம்டினா சகலமான வைத்தியமும் பார்க்கலாம் அப்படின்றது. அவன் புள்ள எம்டி ஆயிடுது. என்ன இப்போ அவன் எம்டி இருந்தாக்க வந்து யாருக்கு வைத்தியம் பார்க்க முடியும்? யாரு எல்லாம் சாவதான் அடிக்க முடியும். சாவடிகள் தான் வைத்தியம், வேற ஒண்ணும் கிடையாது. இதனாலதான் வந்து படிச்சாலையும் நீ பாஸ் பண்ணாலும் நீட் தேர்வு வச்சு அதுல வந்து பாஸ் ஆகி அதுல ஜெயிச்சு எடுத்து அந்த ஒரு நல்ல ஒரு டாக்டராவோ நல்ல ஒரு அதிகாரியாவோ வந்து உள்ள போகணுன்றதுதான் மோடியினுடைய திட்டம். இந்த மோடியினுடைய திட்டமே தப்புன்றாங்க. ஒரே ஒரு வீட்டுலங்க ஆடு மேய்க்கிற பிள்ளைங்க, குடிக்கிறதுக்கு சாப்பாடு இல்ல, கஞ்சி இல்ல. ஆனா அவங்க பிள்ளைங்க 2 பிள்ளைங்க டாக்டர் ஆயிருக்குங்க. இந்த மாதிரி பலாயிரக்கணக்கான பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க, பலாயிரக்கணக்கான பிள்ளைங்க, பல லட்சக்கணக்கான பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வந்து டாக்டர் ஆயிருக்குங்க, பெரிய பெரிய வித்தியாசத்துக்கு போயிருக்கு. அது காரணம் என்னன்னாக்க நீட் தேர்வுதாங்க. ஏன்னா பணம் கட்டுறது இல்ல, அது எழுதி அவங்க உட்காந்து படிச்சாங்கன்னாக்க அதுல பாஸ் பண்ணாங்கன்னா உள்ள போயிடுறாங்க. இதுக்கு வந்து மோடிக்கு நாம வந்து உண்மையை வந்து நன்றி சொல்லணும். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அதாவது தர்மபுரி மாவட்டம் எதனால பின்தங்கி இருக்கு அப்படின்றதுக்கு வந்து பல காரணங்கள், பல விளக்கங்கள் வந்து சூப்பரா கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றிங்க.